யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகிரிதலீம் பத்மபத்ராயதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனபிரணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைகஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் 13/5/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம்ம எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற ராகு கால துர்கா பூஜை பல்வேறு ஆலயங்களில் நடைபெறும். இந்த ராகு காலம் என்பது எந்த விதமான சுப காரியங்களையும் தவிர்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த துர்க்கை அம்பாளுடைய வழிபாடு இந்த ராகு காலத்திலே நடைபெறும். ராகு காலத்திலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது என்றால் அம்பாள் வழிபாடு செய்வதற்கு என்ன காரணம்? இந்த துர்க்கை அம்பிகையானவள் கும்பன், சும்பன், மகிஷன், மகிஷாசுரன், ரத்தபீஜன், பிரஜோத்கரன் என்கின்றதாகிய அசுரர்களை எல்லாம் இந்த தேவர்களை துன்புறுத்திய காலத்திலே இந்த மகிஷாசுரன் முதலான அசுரர்களை கொன்ற காலம் இந்த ராகு கால நேரம். இந்த ராகு கால நேரத்திலே இந்த துர்க்கையம்பியானவள் அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம். அந்த ராகு கால நேரத்திலே யாரெல்லாம் மனமிறங்கி பக்தியோடு எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அம்பிகையினுடைய அருள் கிடைப்பது மட்டுமல்ல, எல்லா விதமான சங்கடங்கள் நீக்கக்கூடியதாம். இந்த ராகு காலத்திலே எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி உள்ளே இருக்கின்ற சாறுகள், விதைகள், சுளைகள் எல்லாம் அகற்றி மறுபுறம் திருப்பி நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி குங்குமார்ச்சனை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள் எல்லாம் விலகி வாழ்வில் உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூடியது இந்த ராகு கால துர்கா பூஜை. எனவே இந்த செவ்வாய் தோஷத்தினாலே திருமணங்கள் தடைப்படுகின்ற கன்னிப்பெண்கள், திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாத, புத்திரதோஷமுடைய, நாகதோஷமுடைய, காலசர்ப்பதோஷமுடைய ஜாதகக்காரர்கள் எல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை 9 கிழமைகள் விரதம் இருந்து ராகுகால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி ராகுகால துர்கா பூஜை செய்தால் இவையெல்லாம் சிறப்பாக நிவர்த்தியாகி நல்ல வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு கூடியது. இப்போ நமக்கு செவ்வாய் தோஷம் நம்முடைய பிள்ளைக்கு இருக்கிறது, விரதம் இருக்க முடியவில்லை என்றால் அம்மா விரதமாக இருக்கலாம், அக்கா விரதமாக இருக்கலாம், பாட்டி விரதம் இருக்கலாம். பிள்ளைக்காக இருந்து இந்த ராகுகா நேரம் வரையிலே விரதமாக இருக்க வேண்டும். இருந்து பூஜை முடித்ததும் அங்கே அந்த அம்பாளுக்கு படைக்கப்படுகின்றதாகிய இந்த தேசிக்காயினுடைய சாற்றினிலே மஞ்சள் கலந்து படைக்கின்ற நைவேத்தியத்தை முதலிலே பிரசாதமாக சாப்பிட்டு விட்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற சிறப்போடு கூடியது இந்த ராகுகால துர்கா பூஜை. எனவே நாமும் இந்த ராகுகாலத்தை துர்க்கையம்பாளை வேண்டி வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்கள் நீங்கி, திருமண தடைகள் நீங்கி, குழந்தை பாக்கியம் இல்லாத தோஷங்கள் நீங்கி வாழ்வில் எல்லாவித சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழ இறையருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து
டான் தமிழொலி, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று ஃபட்டிமா மாதாவினுடைய திருநாளை கொண்டாடுகின்றது திரு அவை. 1917 ஆண்டு பல தடவைகள் அன்னை மரியா போர்த்துக்கலிலே இருக்கின்ற ஃபட்டிமா என்கின்ற இடத்திலே 3 சிறுவருக்கு காட்சி கொடுத்தார். பிரான்செஸ்கோ, லூசியா, ஜசிந்தா என்ற மந்தை மேய்க்கின்ற இந்த சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து, அமலோத்பவம் நான் என்று சொல்லி செபமாலை சொல்லி, நீங்கள் மனம் மாற வேண்டும், அதனூடாக போரும் பஞ்சம் போன்ற தீமைகளிலே இருந்து கடவுள் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். 1947 ஆண்டு 12ஆம் பத்திநாதர் இந்த காட்சி உண்மையானது என்று முடிசூட்டினார். ஃபட்டிமா மாதாவிலே ஏராளமான மக்கள் பக்தி வைத்து அவருடைய இந்த திருக்காட்சியின் வழியாக கூறிய செய்திகளுக்கு செவிமடுத்து அவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து எங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற, நல்வாழ்வை கொடுக்கின்ற, விண்ணகத்துக்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய மரியன்னை எங்கள் எல்லோருக்கும் அன்னையாக இருக்கின்றார் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் நம்புகின்றார்கள். இந்த ஃபட்டிமா திருத்தலம் பல ஏனைய பல்வேறு நாடுகளிலும் மறை மாவட்டங்களிலும் இந்த ஃபட்டிமா அன்னை என்று சொல்லி அவருக்கு கோவில் எழுப்பி திருத்தலங்களை எழுப்பி மக்கள் அன்னை மரியாவினுடைய காட்சியினால் விளைந்த நற்பயன்களை பெறுவதற்கு ஆவல் கொண்டிருக்கின்றார்கள். திருத்தந்தை ஜான் பால் அவர் தன்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். அவரை சுட்டுக் கொள்வதற்காக எத்தனித்த பொழுது ஒரு மிகவுமே நுட்பமாக, திடமாக, இலக்கு தவறாத ஒருவர் துப்பாக்கியினாலே சுட்ட பொழுது அந்த சன்னங்கள் அவருடைய நெஞ்சை துளைத்தன. அந்த வேளையிலே திருத்தந்தை அவர்கள் அவருடைய காட்சியில் மரியாள் ஃபட்டிமா அன்னை அவளை தன்னை அரவணைத்து பாதுகாத்து கொண்டதாக நம்புகின்றார். அதனால் அவரை சுட்ட அந்த துப்பாக்கி சன்னத்தை இந்த ஃபட்டிமா அன்னையினுடைய முடியிலே இன்று வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த ஃபட்டிமா அன்னை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு செய்தியை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மனம் மாறி நாங்கள் கடவுளிடம் திரும்பி வருகின்ற பொழுது தீமைகளிலே இருந்து கடவுள் எங்களை பாதுகாப்பார் என்று தாய்க்குறி அன்போடு எங்களை வேண்டி நிற்கின்றார். இந்த ஃபட்டிமா அன்னையினுடைய பரிந்துரைகள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் என்றும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே வரம் வேண்டி நிற்கின்றேன். ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி
தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.